தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலகம் இடமாற்றம் செய்யப்படுகிறது. இடமாற்றம் செய்வதற்கான திட்டமிடல்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த தகவல்கள் எந்த அளவிற்கு உண்மை என்பதை விளக்குகின்ற பதிவாக இந்த வீடியோ அமைகிறது. தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலகம் ஜெயின் சார்ஜ் கோட்டை, அது பெயரை சொல்கின்ற பொழுதே அதனுடைய ஒரு வரலாற்று முக்கியத்துவம், அதனுடைய வரலாற்று பின்னணி இதெல்லாம் நினைவில் வந்து போகும். அந்த அளவிற்கு, அதாவது 1644ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அது கோட்டை, அது இன்சார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது. அதில் தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலகம் செயல்படுகிறது. பல்வேறு அலுவலகங்கள், சட்டசபை, ஒரு பெரிய வளாகம்தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வருடங்கள் செல்ல செல்ல மக்கள் தொகை பெருக்கம், அந்த துறைகளுடைய எண்ணிக்கை, அமைச்சருடைய எண்ணிக்கை இதெல்லாம் அதிகரிக்கும் பொழுது இயல்பாக அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. மக்கள் வந்து செல்வது, வாகனங்களை நிறுத்துவதற்கான சில தேவைகள் இதெல்லாம் போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அங்கே பணியாற்றக்கூடிய அரசு அதிகாரிகளே 5000 ஒரு 6000 பேர் வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த பணியாளர்கள்னு சொல்வது உயர் அலுவலர்களிலிருந்து கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள். ஸோ அவர்கள் வந்து செல்லக்கூடிய அந்த வாகனங்கள், அதே போன்று மக்கள் அங்கே வர்றாங்க. மக்கள் பிரதிநிதிகள் வெவ்வேறு காலகட்டங்களாக சட்டசபை நடக்கும்போது மட்டுமல்லாமல் மற்ற நேரங்களிலும் கூட அலுவல் நிமித்தமாக வரக்கூடியவர்கள். இப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்புறம் அந்த இடம் மிக முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய அந்த இடம் தலைமைச் செயலகம், தலைமைச் செயலக வளாகம், எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல நெருக்கடி, அப்படி இட நெருக்கடி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதற்கு ஒரு மாற்று தேவையாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தொடர்ந்து இந்த குரல்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசு, புதிதாக அமைந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு, திரு விஜய் தலைமையிலான அரசும் இதை கருத்தில் கொண்டு இடத்தை மாற்றலாம் என்று முடிவு செய்திருப்பதாக சில தகவல்கள் வருகின்றது. முதல் கட்டமாக அவருடைய இடம், அவர் இப்போது அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை வேறு அலுவலக அறையை மாற்றுவதற்கான வேலைகள் தொடங்கி நடந்துகிட்டு இருக்குது. அதாவது நாமக்கல் கவிஞர் மாளிகையில் மாற்றுவதற்கான வேலைகள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு, அது ஒரு பக்கம். ஆனால் ஒட்டுமொத்தமாக தலைமைச் செயலக மாற்றம் அப்படிங்கிறதையும் ஒரு பரிசீலனை இருக்கிறது என்பதை இப்போது வரக்கூடிய தகவல்கள் சொல்லுகின்றது. அப்போ இதற்கு முன்னால் இந்த முயற்சிகள் நடந்ததானா, நம்ம அப்படி கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது முயற்சிகள் நடந்தது வெவ்வேறு காலகட்டங்களில். குறிப்பாக 2003ஆம் ஆண்டு, அதாவது அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலராக, அப்போது ஆட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். அதற்கான ஒரு அறிவிப்பை கூட செய்தார். 2003ஆம் ஆண்டு வாக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ராணிமேரி கல்லூரி இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு, அந்த இடத்துல தலைமைச் செயலகத்தை மாற்றலாம் என்று ஒரு முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஒரு அறிவிப்பு செய்யப்படுகின்ற பொழுது, அப்போது அங்கு படித்து கொண்டிருக்கூடிய மாணவிகளுடைய எதிர்ப்பை தொடர்ந்து அது ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. எதிர்ப்பை மாணவிகள் பதிவு பண்ணுறாங்க. அந்த எதிர்ப்புக்கு பிறகு அந்த முடிவு கைவிடப்படுகிறது. இப்போ சொல்வது 2003ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2010ஆம் ஆண்டு, அதாவது 2006 2011 வரைக்கும் திமுகவினுடைய ஆட்சி. அப்போ திமுகவினுடைய தலைவராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள், திமுகவினுடைய அரசினுடைய முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் ஓமந்தூரார் வளாகத்தில் புதிய சட்டசபை அந்த வளாகத்தை அமைக்கிறார். ஓமந்தூரார் அரசின் தோட்ட பகுதியில். இன்னும் சொல்ல போனால் அது கட்டப்பட்டு திறப்பு விழா கண்டு ஒரு செஷனே அங்கே நடந்துச்சு. ஆனால் 2011ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. 2011 மீண்டும் அதிமுக ஆட்சி வருகிறது. அப்போ 2011 வருகின்ற பொழுது அவர்கள் அந்த இடத்திற்கு செல்வதற்கு விரும்பவில்லை. திரு ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஜெயின் ஜார்ஜ் கோட்டை தான் தலைமைச் செயலகம், அங்குதான் சட்டசபை அப்படிங்கிற அடிப்படையில் மீண்டும் அங்கே கொண்டு வரப்படுகிறது. அப்போது அந்த ஓமந்தூரார் இடம் என்ன பண்ணப்படுதுன்னா, ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையாக மாற்றம் செய்யப்படுகிறது. ஆனால் அது சட்டசபை செயல்படுவதற்கான இடம், அந்த திட்டமிடலோடு கட்டப்பட்ட அந்த கட்டடம் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு அப்போது மருத்துவமனையாக, பன்னோக்கு மருத்துவமனை வளாகமாக அது மாற்றப்படுகிறது. இதுதான் இதுவரைக்கும் தலைமைச் செயலக மாற்றம் குறித்தவனுடைய வரலாறு. இப்போது தாவேக அரசு அதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்போது
2021 முயற்சிகள் நடந்ததா? திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது முயற்சிகள் நடந்தானா? முயற்சிகள் நடந்தது. எங்க மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைகள் அல்லது அந்த ஆலோசனைகள் செய்கின்ற பொழுது கிண்டி பக்கத்தில் அந்த ரேஸ் கோர்ஸ் பகுதிகளை மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வைக்கப்பட்டது. அதற்கு பிறகும் கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா விமான நிலையம் பகுதியோட தொடர்புடையதாக இருக்கனால அது மேல் கட்டிடங்கள் அடுத்தடுத்த நிலையில் 2 மாடி தாண்டி கட்டடங்கள் உயரம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அதற்கான அனுமதியில் சில சிக்கல்கள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த முயற்சி வந்து கைவிடப்பட்டது. ஆட்சி நிறைவுக்கு வந்து தாவேக்க ஆட்சி. தாவேக்கவும் அந்த முயற்சியை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. இப்போ இது தேவையா அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது வந்து இட நெருக்கடி அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இது ஒரு தேவையாக இருக்கிறது. இப்போதற்கு தகுந்தாற்போல் நவீனத்துக்கு தகுந்தாற்போல் ஒரு கட்டடம் கட்டப்பட்டு அது செயல்படலாம். அதில் வந்து ஒரு மாற்றில்லை. அவர்களும் அதை யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். பரிசீலனையில் இருக்கிறது. இந்த பரிசீலனையில் இருக்கக்கூடிய இந்த கட்டடத்தில் இடம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லோரும் வந்து செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும். மக்கள் பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறாங்க. சட்டசபை அங்கே நடக்கிறது. அரசுடைய முதன்மை அலுவலகங்கள் எல்லாம் செயல்படக்கூடிய ஒரு இடமா இருக்கனால அது ஒரு இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான, எந்த இடத்துல அது அமையப்பெறணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இப்போ பரிசீலனையில் இருக்கக்கூடிய இடங்களாக சொல்லப்படுவது கோயம்பேடு பேருந்து நிலையம் பகுதி, அது ஒரு சாய்ஸாக இருக்குது. இன்னொன்று பார்த்துல என்ன சொன்னால் கிண்டி பகுதியில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை ஆய்வு நிலைய வளாகம் அந்த இடத்துல மாற்றலாம்ங்கிற ஒரு யோசனை இருக்கிறது. கோயம்பேடை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா கோயம்பேடுடைய இப்போது நகர பேருந்துகள் மட்டும் வந்து செல்லக்கூடிய பகுதியாக கோயம்பேடு இருக்கிறது. ஏன்னா கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் அமைக்கப்பட்ட பிறகு தொலைதூர பேருந்துகள் அங்கே வருவது இல்லை. எனவே அப்போ நகர பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. இன்னும் அது ஒரு பெரிய வளாகமாக இருக்கிறது. எனவே அந்த பகுதியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையும் இருக்கிறது. இன்னொன்று அந்த இடத்துல வருகின்ற பொழுது இன்னும் அதுவுமே அதாவது கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டாலும் இன்னமும் கோயம்பேடு பகுதி, கோயம்பேடு சந்தை அதெல்லாம் சுற்றி இருக்கிறதுனால இப்போதும் அது இட நெருக்கடியுடைய ஒரு பகுதியாகத்தான் கருதப்படுகிறது. ஏன்னா சந்தை ஒரு பக்கம் இருக்குது. இந்த கோயம்பேட்டிலேருந்து அந்த மேம்பாலமெல்லாம் போட்ட பிறகும் கூட நெருக்கடி நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. காரணம் இன்னொன்று, அந்த கோயம்பேடை தாண்டி இன்னும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மெட்ரோ பணிகள் ஒரு பக்கம் நடந்துட்டுனால அந்த பகுதி இப்போதும் நெருக்கடி இருந்த அப்போ அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் இன்னும் கூடுதலான ஒரு சிக்கல் உருவாகும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. ஸோ இன்னும் இட தேடுதல் வெவ்வேறு சாய்ஸஸை வந்து அதிகாரிகள் தரப்பிலிருந்து அல்லது மக்கள் பிரதிநிதிகள் தரப்பிலிருந்து அல்ல அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஒரு தரப்பிலிருந்து வைக்கப்படும் இனி வரும் நாட்களில். ஆனால் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மிகச் சரியாக ஆய்வு செய்யப்பட்டு இந்த இடத்துல அமைக்க போகிறோம் என்பதை ஒரு வெளிப்படையாக அறிவித்து அது செய்யப்படணும். அறிவித்து தான் செய்வார்கள், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அது அனுமதி பெற்று, இன்னும் சொல்லப்போனால் அது சட்டப்பேரவையில் அது குறித்து பேசப்பட்டு நிதி இன்னும் ஒதுக்கப்பட்டு இந்த இடத்துல பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருமித்த கருத்தோடு அந்த தலைமைச் செயலக வளாகம் அமைக்கப்படும் என்று சொன்னால் அது ரொம்ப நல்லது. ஏன்னா ஓமந்தூராரில் மாற்றப்பட்டிருக்கு. தலைமைச் செயலக வளாகமாக இருந்து மறுபடியும் பன்னோக்கு மரத்தை மாற்றப்படலாம். அந்த மாதிரி இல்லாமல் ஒருமித்த கருத்தோடு அந்த இடம் அமையப்பெற வேண்டும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நிதி சுமை இந்த நேரத்தில் இது உடனடியாக தாவேக அரசு இதற்கான முயற்சியில் ஈடுபடுமா அப்படின்னு சொன்னால் உடனடியாக அதை செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அவர்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. ஆனால் உடனடியாக அதை செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இப்போடைய பார்வையாக இருக்குது. ஆனால் முடிவு எடுக்கக்கூடிய பட்சத்தில் நாம் முன்பே சொன்னது போல அது ஒருமித்த கருத்தோடு அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான நிதி ஆதாரங்கள் ஒதுக்கப்பட்டு அதை செய்கின்ற பொழுது அவர்களுக்கும் ஒரு நற்பெயர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த அரசில் தாவேக அரசில் இதை முன்னெடுத்தாங்க, இதை சிறப்பாக பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அவர்கள் நம்ம நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம். நிச்சயமாக அவர்களும் இது குறித்து பலகட்ட ஆலோசனைகள் உயர்நிலை அலுவலர்களோடு நடந்து கொண்டிருப்போம். அதுவரைக்கும் நாமும் காத்திருப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.